வன்னியர் ஒருத்தர் வேளாண்மை செய்யறதுக்காக நிலத்தை தோன்றாரு. அப்போ ஒரு லிங்கம் கிடைக்குதுங்க. அந்த லிங்கத்துக்கு கோயில் கட்டி வணங்கி வராருங்க விஜயநகர பேரரசு. 800 ஆண்டு பழமையான அந்த கோயிலை இன்றைக்கும் வந்து மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வணங்கிட்டு தாங்க போகிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ஆமாங்க, இங்கே ஒரு அதிசயமே நடக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, தேனபிஷேகம் பண்ணும்போது அந்த லிங்கத்தில் பார்வதி தேவியும் சேர்ந்து காட்சி தராங்களாங்க. அதாவது அர்த்தநாரீஸ்வரரார் நம்மளுக்கு வந்து காட்சி தராருங்க. இந்த சிறப்பு மட்டும் இல்லைங்க, இந்த தேன் அபிஷேகம் பண்ண தேனை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாய் பேச முடியாதவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா பேச முடியும் அப்படின்றது தாங்க ஐதீகமாக இருக்குது. பேச முடியாதவங்களுக்கெல்லாம் இந்த தேன் அபிஷேகம் பண்ண தேனை எடுத்துகிட்டு போய் கொடுத்து நம்ம சாப்பிட சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து வாய்ப்பேச்சு வந்து வந்துடும் அப்படின்றதா ஒரு ஐதீகமாக இருக்குங்க. கோயில் பற்றினுடைய பெருமையை சொன்ன நமக்கு அதனுடைய கட்டடக்கலையும் நமக்கு ஞாபகம் வரணும் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குங்க. அம்பாளுக்குன்னு தனி சன்னதியும் இருக்குது. லிங்கத்து அதாவது ஒரு லிங்கம் தான் மூலவராக இருக்கிறாரு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அம்பாள் சன்னதியும் இருக்குங்க. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசன மண்டபத்தில் இருக்கிற தூண்கள் தாங்க. அதாவது இசை தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த தூண் ஏழுமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சவுண்டு கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற யாழினுடைய வாயில் வந்து இந்த உருளை ஒன்று இருக்கும். அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குங்க. வெளியெல்லாம் எடுக்க முடியாது. வாய் பெருசாக இருந்தால் கூட அதிலேருந்து அந்த உருளையை வந்து எடுக்க முடியாத மாதிரி இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதையும் பாருங்கள். இவ்வளோ கட்டடக்கலையும் வந்து செமையாக பண்ணியிருக்கிற இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு தானே கேட்டிருக்கீங்க. இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம்ன்ற ஊரில் தாங்க இருக்குது இந்த கோயில். இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னாக்கா நிறைய பஸ் இருக்குங்க. திருக்கோயிலூர் வழியாகவும் வரலாம், கள்ளக்குறிச்சி வழியாகவும் வரலாம். மற்ற டீட்டெயிலாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.